students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஒரு செமிஸ்டர் கொஸ்டின், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடது. கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து 23rd கொஸ்டின், செக்ஷன் சி ப்ராப்ளம் ஒன்று. இந்த 23rd சொல்யூஷனில் நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், நம்மளை இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிவி ரேஷியோ, நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அப்புறம் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 6000. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னு பாருங்கள். ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சேல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பிவி ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து மார்ஜினல் காஸ்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ பிவி ரேஷியோவில் மட்டும் தான் இன்டூ 100 போடுவோம். பிவி ரேஷியோட ஃபார்முலா நான் ஷார்ட் ஃபார்மில் இங்கே எழுதுகிறேன், பட் நீங்கள் சம் போடும்போது ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100, இதுதான் பிவி ரேஷியோட ஃபார்முலா. ஓகே, ஸோ பிவி ரேஷியோட ஃபார்முலாவில் மட்டும்தான் இன்டூ 100 நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் டேரெக்டாக கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுக்கல. ஸோ நம்ம தான் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் யோர் வேரியபிள் காஸ்ட். திஸ் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். சேல்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது 15,000. ஸோ 15,000 நம்ம எழுதிப்போம். மைனஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் 7,500. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7,500 கிடைக்கும். இப்போது திஸ் இஸ் யோர் கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மக்கிட்ட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்ச 7,500 டிவைடட் பை யோர் சேல்ஸ். சேல்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. சேல்ஸ் பாருங்கள் 15,000 கொஸ்டினில் இன்டூ 100. அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா we will be getting 50% as your பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிஇபி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிஇபி அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் யோர் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை யோர் பிவி ரேஷியோ. ஸோ இங்கே வந்து பிஇபிக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை நான் வந்து கிளியராக இங்கே சொல்கிறேன். ஸோ பிஇபிக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. அந்த 2 ஃபார்முலா என்னென்னா பிஇபி இன் ருபீஸ். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து இன் ருபீஸோட ஃபார்முலா. ஓகேவா? பிஇபி இன் ருபீஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இதே பிஇபி இன் யூனிட்ஸ் அது வந்து இன்னொன்று ஒரு ஃபார்முலா. ஸோ பிஇபி இன் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத பாருங்கள். ஸோ பிஇபி இன் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை யோர் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ இதுதான் வந்து பிஇபியோட ஃபார்முலா இன் கேஸ் ஆஃப் இன் யூனிட்ஸ். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சம் வந்து இதை வச்சு தான் போட முடியும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பர் யூனிட் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம அதை போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பிவி ரேஷியோ மட்டும் தான் போட முடியும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து எல்லாமே பர் யூனிட்டில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா மட்டும் தான் போட முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இது மட்டும் தான், தட் இஸ் பிஇபி இன் ருபீஸ் மட்டும் தான் போட முடியும். இப்போ நம்ம பிஇபி கண்டுபிடிக்கலாம். ஸோ பிஇபி வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ ஆல்ரெடி நம்ம 50% கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட வேல்யூ என்னென்னா 4,500. ஸோ அந்த 4,500 டிவைடட் பை யோர் பிவி ரேஷியோ விச் இஸ் 50%. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த 50% போட்டோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ருபீஸ் 9,000 இஸ் யோர் ஆன்சர். ஸோ இது வந்து இப்படி தான் போடணும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர், ருபீஸ் 9,000. ஸோ இப்படி தான் போடணும். 4,500 டிவைடட் பை 50%. இதே யூனிட்ஸில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை போடலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து வெறும்னே வந்து ருபீஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம இது மட்டும் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நான் வந்து எப்போவுமே உங்களை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இது ஒரு ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னொன்று ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ கான்ட்ரிபியூஷன், ஸோ இன்னொரு ஃபார்முலா நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ விச் இஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு யோர் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ இதிலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் ஃபார்முலாவை ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சம்முக்கு நம்மளுக்கு இது தேவை கிடையாது. ஸோ நமக்கு வந்து இது மட்டும் தான் தேவை. இதுலேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து டெரைவ் பண்ணிடலாம். அப்போது கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இப்போ இதுலேருந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க இங்கே, அதே மாதிரி கான்ட்ரிபியூஷனும் அப்படியே எடுத்துகிட்டு வருவீங்க. கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ப்ளஸில் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? அதை மைனஸில் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து ஈஸியாக வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலாலேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் யோர் ஃபிக்ஸ்டு காஸ்ட், யூ வில் பி கெட்டிங் யோர் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கான்ட்ரிபியூஷன் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் 15,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 7,500. ரெண்டுமே நம்ம பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி 7,500 கிடச்சிருந்தது. அந்த 7,500 இங்கே போடுறோம். மைனஸ் யோர் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 4,500. ஸோ அப்போ இது ரெண்டுத்துமே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா rupees 3,000 as your answer. ஸோ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிடலாம். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வரோம், விச் இஸ் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்போ நம்ம ரெண்டுத்துமே நம்ம ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சதை நம்ம அப்படியே போடுறோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொஸ்டினில் இருந்து போடுறோம். அப்புறம் ₹3,000 இஸ் யோர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி MOS, தட் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி போட போகிறோம். எப்போவுமே செமிஸ்டர் எக்ஸாம்லேயும் சரி, நார்மல் எக்ஸாம்ஸ்லையும் சரி, எக்ஸ்பேன்ஷனோட தான் எழுதணும். இங்கே வந்து வீடியோ நம்ம போடுறதுனால, தட் இஸ் லென்த்தாக வீடியோ போகக்கூடாது தான் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். மேக் ஷோர் நீங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் MOS அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம இன் ருபீஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து யூனிட்ஸில் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ இன் ருபீஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இன் ருபீஸில் உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் யோர் ப்ராஃபிட் divided by profit divided by your PV ratio. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆர் இது இல்லை அப்படின்னா you can use another formula, that is sales minus your BEP sales. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது ரெண்டும் போட்டாலுமே நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். பட் உங்களுக்கு சில டைமில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், சேல்ஸ் மைனஸ் BEP. பட் உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருந்தால் ரெண்டுத்தையும் போட்டுடலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட்டோடது ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ஆப்ஷன் சி நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? ₹3,000. அந்த 3,000 நம்ம எடுத்து இங்கே போட்டுக்கலாம். டிவைடட் பை your PV ratio which is 50%. மேக் ஷூர் யூ ஆர் நாட் forgetting the percent. ஆர் இங்கே நம்மளுக்கு இது ரெண்டுமோ தெரியும், தட் இஸ் சேல்ஸ் வந்து 15,000 மைனஸ் யோர் BEP. நம்ம வந்து BEP கண்டுபிடிச்சோம். BEP ஆப்ஷன் பியில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆப்ஷன் பியில் BEP வந்து 9,000 rupees அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 9,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போது உங்களுக்கு இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3,000 divided by 50% போட்டாலும் சரி, 15,000 minus 9,000 போட்டாலும் சரி, you will be getting the same answer, that is ₹6,000. So or
rupees 6000. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 2 ஃபார்முலாவும் போடலாம், இல்லைனா ஒரு ஃபார்முலாவே போடலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும், 2 இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்துச்சுன்னா. பட் உங்களுக்கு சில டைம் வந்து பிஇபி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கும் போது. அப்போ அது கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், அப்போது பிஇபி இருக்கும் போது நீங்கள் சேல்ஸ் மைனஸ் பிஇபி அதை போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுத்துக்குமே வந்து 6000 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்ன ஆப்ஷன் போடுறோம் அப்படின்னு பாருங்கள். கடைசியாக நம்ம போட போகிறது வந்து ஆப்ஷன் இ, வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் rupees 6000. அது எப்படி போடலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம போடுறது வந்து ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இயில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், விச் இஸ் 6000 rupees தான் வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து 6000 சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். நம்ம வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 6000. ஸோ 6000 ப்ராஃபிட் கொடுத்தாங்க, சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ரிக்வயர்ட் சேல்ஸ் ஓட ஃபார்முலா என்ன? ரிக்வயர்ட் சேல்ஸ் which is equal to fixed cost. ஸோ ஷார்ட் ஃபார்மில் இங்கே எழுதுகிறோம், fixed cost plus your required profit divided by your PV ratio. ஸோ அகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான் 2 ஃபார்முலா இருக்குது, இன் யூனிட்ஸ்லேயும் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வந்து யூனிட்ஸோட இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்ம அது போடலை. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4500. ஸோ 4500 ப்ளஸ் யோர் ரிக்வயர்ட் ப்ராஃபிட், அது வந்து கிவன்லேயே இருக்குது, ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 6000. ஸோ 6000 அப்படியே எடுத்து போட்டுருங்க. டிவைடட் பை யோர் பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், அது வந்து 50%. அதை நம்ம போடுறோம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் rupees, மறந்துடாதீங்க அதுவும் இம்பார்ட்டண்ட், 21,000 as your answer. So hope you are clear with this formula. So required sales ஓட formula fixed cost plus required profit divided by PV ratio. PV ratio already நம்ம first கண்டுபிடிச்சோம், required profit questionலே இருக்கு, fixed costum questionல இருக்கு. So 4500 plus 6000 divided by 50%, you will be getting rupees 21,000. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, பிவி ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணுறது, பிஇபி தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், எம்ஓஎஸ் தட் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, வால்யூம் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ராஃபிட் கொடுத்தப்போ. ஸோ இதெல்லாம் மார்ஜினல் காஸ்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதம் நடந்த மே 2024 நடந்த செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் இது வந்திருந்தது. 10 மார்க், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க். இது வந்து புக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 6.36 வந்து இலுஸ்ட்ரேஷன் 10 வந்து கொடுத்துருக்காங்க, அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேக் ஷூர் தட் யூ ஆர் ரெஃபரிங் யுவர் ஃபார்முலாஸ் ஒன்ஸ் அகெயின் so that it will be easy for you. So we'll see you in my next video. Make sure that you are subscribed to Accounts with Aish. Thank you for watching.